வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்ட காசு வந்து 2 மாசத்துல டபுள் ஆகணும், 6 மாசத்துல டபுள் ஆகணும், அந்த மாதிரி நம்ம எண்ணங்களோட நம்ம மார்க்கெட்டுக்கு வராம ஒரு லாங் டைம்ல ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸா வந்து மாறக்கூடிய ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸை பத்தி தான் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். மெயினா இந்த கம்பெனிஸ், அதாவது இந்த ஸ்டாக்ஸை வந்து எதுக்கு நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் இந்த கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் இல்லாம கிரியேட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீடிங் செக்டர்ஸ்ல தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் வந்து டாப் 100 கம்பெனிஸ்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்லயும் வந்து நிறைய கம்பெனிஸ் ஹோல்ட் பண்றாங்க. அதனால இந்த கம்பெனியோட மூவ்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுத்துடாது. அதனால சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். டாப் செக்டர்ஸ்ல தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். அதாவது எவர் கிரீன் செக்டரா இருக்கிற ஐடி செக்டர், பேங்கிங் செக்டர், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டர்ல ஒரு மிக முக்கியமான செக்டர்ஸா இருக்கு. எஃப்எம்சிஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத செக்டரா இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐடி, பேங்கிங், எஃப்எம்சிஜில இருக்கிறது ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இந்த கம்பெனிஸ் வந்து ஃபாஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபியூச்சர் growth பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸலண்டா இருக்க போது அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபியூச்சர்ஸ் இருக்கிற செக்டர்ஸ்ல குவாலிட்டியான கம்பெனிஸை நம்ம செலக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நம்ம ஒரு கிரேட்டான வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த வகையில் இன்னைக்கு 3 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அந்த 3 ஸ்டாக் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் நம்ம பார்க்க போறோம், பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் பார்க்க போறோம், எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நெஸ்லே இந்தியா பார்க்க போறோம். ஸோ இது மூணுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லாங் டைம்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இதை வந்து நம்மள மாதிரி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க வந்து மிஸ் பண்ணாம பை பண்ண வேண்டிய ஒரு கம்பெனிஸா தான் இந்த கம்பெனிஸ் இருக்கு. எதனால இந்த கம்பெனிஸை வந்து இப்ப ஃபால் ஆயிருக்கு, அதாவது இப்ப HDFC பேங்க் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து ஃபால் ஆயிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பினான்சியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக் போன் கம்பெனியா இருக்காங்க. அதாவது பேங்கிங் செக்டர் அப்படின்னா இவங்க தான் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. இவங்களோட லோனும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டான லெவல்ல இருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்குனால வந்து லோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சதுனால இவங்களோட கடன் கொடுக்கற அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அது மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவா பார்க்கறதுனால கண்டினியூஸா வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால தான் இந்த மெயின் ப்ராப்ளமே. லோன் வந்து குறைஞ்சதுனால தான் இந்த ஸ்டாக் ஃபால் ஆகுது. அது இல்லாம FII வந்து கண்டினியூஸா இந்த ஸ்டாக்ல வந்து ஹோல்டிங்ஸ் ஜாஸ்தி வச்சிருக்காங்க. அதனால வந்து இவங்களோட செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து ஹியூஜா வந்து கரெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. இப்போ மெயினா இந்த கம்பெனியை நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இந்த கம்பெனியை பை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா புக் டு பிரைஸ் வேல்யூ வந்து இந்த ஆவரேஜ் பிரைஸ் லாஸ்ட் 5 இயர்ஸை விட இப்ப புக் வேல்யூ வந்து கம்மியா இருக்குது. அதனால வந்து எல்லாருமே இப்ப பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால HDFCயை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இப்ப பை பண்ற ஒரு ஸ்டாக்கா மாறி இருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜருக்கு அப்புறம் நடந்ததுனால இதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு பேலன்ஸ் ஷீட்ல. அதனால இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டியா தான் கன்சிடர் பண்ணணும். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெர்ஜருக்கு அப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய நியூ பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது எல்லாமே HDFC பேங்க் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஐடி செக்டர்ல ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கிறாங்க. ஐடி செக்டர் வந்து ஒரு கிரேட் ரெவல்யூஷன் வந்துச்சு. எப்போ வந்து இன்டர்நெட் வந்துச்சோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டரோட growth வந்து எக்ஸலண்டா மாறிடுச்சு. சர்வீஸ் செக்டர்ல வந்து இவங்க தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனியா இருக்காங்க. இவங்க வந்து எப்ப வந்து இந்த இன்டர்நெட் பிளஸ் ஐடி எல்லாமே வந்து குளோபல் லெவல்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆனமோ இந்தியால வந்து இது ஒரு ஹியூஜான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற செக்டரா மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் ஆனதுக்கு இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இல்ல. அது இல்லாம இந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ரிஷியன் வந்து 20% மேல இருந்துச்சு. சேலரி ஹைக் வந்து கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரிவார்டு எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த ரீசன்னால பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. கோவிட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கோவிட் டைம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற காரணத்தால இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் வந்து ரொம்ப ஹையா ஏற்றி விட்டாங்க. அந்த ஹை ரேட்ல இருந்து இதை ஈக்குவல் பண்றதுக்கு இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்பதான் வந்து லைட்டா
வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ரேலியை கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் எல்லாமே வந்து யூஎஸ் யூரோப்பை பேஸ் பண்ணி இருக்கு. அங்கே ரெசெஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் தான் வந்து ஐடி செக்டரோட க்ரோத் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களோட மெயின் ரெவன்யூவே வந்து டாலர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால வந்து வேர்ல்டு மார்க்கெட்டிலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு ரெசெஷனும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி மட்டும் இல்லை, ரிமைனிங் இருக்கிற எல்லா குவாலிட்டியான கம்பெனியுமே 20 to 40% வரைக்கும் நல்ல ஒரு கரெக்ஷன் ஆச்சு. இப்போ வந்து இது எல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ யூஎஸ் ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். அப்போ வந்து இந்த செக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம தேர்டு கம்பெனியாக பார்க்க போகிறது நெஸ்லே கம்பெனி. எஃப்எம்சிஜியில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியாக இருக்கு. இவங்க வந்து மெயினாக மக்களை பேஸ் பண்ணி தான் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் சைடு வந்து இவங்களோட ரீச் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. டெவலப்மெண்ட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த கம்பெனியோட சேல்ஸ் குரோத் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ மணி ஃப்ளோ வந்து அந்த அளவுக்கு இல்லாதனால மக்கள் வந்து செலவு பண்ற அளவு குறைஞ்சிருக்கு. அதனால இந்த கம்பெனி எல்லாமே வந்து சேல்ஸ் குரோத் காமிக்க முடியல. இவங்க வந்து ஜஸ்ட் பிரைஸ் ஹைக்ல தான் வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணல, லைக் பண்ணாதனால இந்த ஸ்டாக்ல எல்லாமே வந்து கரெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. இப்போ நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லாமல் HUL இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல கரெக்ஷன்ல தான் இருக்கு. நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் ஸ்பெஷல் ப்ராடக்ட் எல்லாமே இவங்க தான் கொடுக்குறாங்க. சேல்ஸ் growth எல்லாமே இப்போ கம்மியாக இருக்கு. பட் மார்ஜின், அதாவது இவங்களோட பிரைஸ் ஹைக்கில் மட்டும்தான் ப்ராஃபிட்டை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் மணி ஃப்ளோ எல்லாம் நல்லாச்சு அப்படின்னா சேல்ஸ் growth ஜாஸ்தியாகும். ரூரல் சைடு வந்து இது நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனி எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் இவங்க வந்து எப்பயுமே மார்க்கெட் லீடராக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 to 40% வந்து மார்க்கெட் கேப் வைஸ் இவங்க வந்து ஹோல்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால இந்த கம்பெனிங்கெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியான கம்பெனி. இவங்க டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது இல்லாமல் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிலையும் கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லையும் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து நெஸ்லேவோட ஸ்பெஷலாக இருக்கு. ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டிங் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அதனால இவங்க எல்லா சைடு வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் அவுட் ஆக முடியுது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த 20 இயர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு இந்தியாவோட growth நல்லா இருக்கிறதுனால இந்தியன் பாப்புலேஷனும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறனால இது எந்த ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி தான் நமக்கு நெஸ்லேவுக்கு தோணுது. அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணால் நமக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதுதான். இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்டாக்காக இருக்கு. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எல்லாமே சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கு. இவங்களோட மிஷன் இவங்களோட ஃபியூச்சர் எல்லாமே வந்து கிரேட்டாக இருக்கு. அதனால இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் இப்போ தான் ரீசெண்டாக வந்து மெர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. அதாவது HDFC பேங்க் HDFC லிமிடெடும் மெர்ஜர் ஆச்சு. ஸோ இந்த மெர்ஜர் வந்து இவங்களுக்கு நிறைய வகையில் அட்வான்டேஜஸ் தான் அமைய போகுது. இப்போ 1 or 2 quarters வந்து இது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் வரப்போகிற காலங்களில் இருக்கிற அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பெரிய லெவல் பேங்கை கிரியேட் பண்ணிடுறாங்க. வேர்ல்டு லெவலில் காம்படேட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். அப்படி வர்றப்ப இந்த ஸ்டாக்லேயெல்லாம் வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் கன்சிடர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் பர்சன்ஸ் எல்லாமே பை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்த கம்பெனி இப்போ வந்து 2,500 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவங்களுக்கு வந்து சேல்ஸ் growth காமிக்காத இப்போ ஃபாலோ பார்த்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் மணி ஃப்ளோ எல்லாம் கரெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த உங்களோட பிஸ்னஸ் மாடல் எல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்டாக்ஸையும் வந்து நீங்கள் எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட லாங் டைமில் ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணும். அப்படி இல்லை கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சேனல்லேயே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்ஸில் வந்து
எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது, ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்க. இது எல்லா வகையிலையும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து மேனேஜ் பண்றதுக்கும் சரி, மெயின்டைன் பண்றதுக்கும் சரி, இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 48% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 51% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.